DRG Kids. கதை பிரச்சனை உண்டாக்கும் சித்தி. ஒரு நகரத்துல விகாஸ் அப்புறம் வினய்னு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ரெண்டு பேரோட மனைவி சீமா அப்புறம் பாரதியும் சேர்ந்துதான் இருந்தாங்க. அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு நகரத்துல அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. அப்படியே அவங்களோட வியாபாரமும் இப்போ ரொம்ப பெருசாயிடுச்சு. அவங்க குடும்பம் இப்போ சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு நாள் காலையில, என்ன ஆச்சு? சீக்கிரம் வா, இன்னைக்கு நம்ம புது ஃபேக்டரியை திறக்கிறோம்ல, நாம லேட்டா போக கூடாது. வந்துட்டேன், நான் தயாரா தான் இருக்கேன். அப்ப சீமாவும் பாரதியும் அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்காக அங்க வராங்க. சீமா என்ன சொல்றானா, அட ஒரு நிமிஷம் இருங்க, பொட்டு வச்சதுக்கு அப்புறம் வெளியே போங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்போ ரெண்டு பேரும் அவங்களோட கணவருக்கு பொட்டு வச்சு வீட்ல இருந்து வெளியே அனுப்பி விடுறாங்க. ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. சரி வா பாரதி, நாம ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வரலாம். ஆமாக்கா, வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம். கண்டிப்பா. நகரத்துல இருந்து தூரமா வினய் விகாஸோட சித்தி ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட மகன் தான் தீபக். மத்தவங்க நல்லா இருந்தா இவங்க ரெண்டு பேரால பொறுக்கவே முடியாது. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதாமா? எதை பத்தி கேக்குற கண்ணா? நகரத்துல விகாசனாவும் வினயனாவும் இன்னொரு பெரிய ஃபேக்டரி திறந்திருக்காங்களாம். வர வர பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க போல இருக்கு. அப்படியா? அப்படி அவங்க ரெண்டு பேரும் என்னப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க? அந்த நேரத்துல அவங்களோட கணவர் அங்க வந்து ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றாருன்னா, ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இவ்வளவு சின்ன நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் சொந்த கால நிக்கிறது பெருமையா தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேருடைய மனைவி எப்பவும் சேர்ந்தே தான் இருப்பாங்களாம். குடும்பம்னா இப்படி இருக்கணும். இதை கேட்டு காந்தா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, எப்போ மத்த பசங்க தானே உங்களுக்கு நல்லா தெரியுவாங்க. நம்ம தீபக்க பாத்தீங்களா? இவனுக்கு என்னங்க குறைச்சல்? அட நீ எதுக்காக தேவையில்லாம கோவப்படுற? அவங்க ரெண்டு பேரும் மட்டும் என்ன நம்ம குடும்பத்தோட பசங்க தானே. சரி சரி, ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடு, பயங்கரமா எனக்கு பசிக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காந்தா திடீர்னு நகரத்துல இருக்கிற விகாஸ் வினய் வீட்டுக்கு வராங்க. அட வாங்க சித்தி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு ஒரு கால் பண்ணிருந்தா உங்களெல்லாம் நானே கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இல்லப்பா, நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய ஆளுங்கள் ஆயிட்டீங்க. என்ன கூட்டிட்டு வர உங்களுக்கு எப்படி நேரம் இருந்திருக்கும்? நான் ரொம்ப நாளா உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், அதான் உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன். நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க இங்கேயே கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாமே. கண்டிப்பாப்பா, கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் இருக்க போறேன். அவங்க சந்தோஷமா இருந்ததையும் அவங்க வீட்டையும் பார்த்து சித்தியால பொறுக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆஹா, உங்க வீடு எவ்வளவு பெருசா இருக்கு. அக்கா மட்டும் இருந்திருந்தா அவங்க பசங்க நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. திரும்புற பக்கம் எல்லாம் உங்க ரெண்டு பேரை பத்தி தான் பெருமையா பேசிக்கிறாங்க. நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே சித்தி. நீங்க இங்க வந்தீங்களே, இதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காந்தா அங்கே தங்கிட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்துக்குள்ள எப்படி சண்டையை மூட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சீமா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அடங்கி பாரு சீமா, நீ உன்னை பத்தியும் பசங்களை பத்தி ஏதாவது யோசிக்கிறியா இல்லையானே தெரியலையே. ஏன் அப்படி கேக்குறீங்க? உங்களுக்கே அப்படி தோணுது சித்தி? அட என்னம்மா நீ இவ்ளோ அப்பாவியா இருக்க? நீ இந்த அளவுக்கு இருப்பன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. விகாஸ் என்னன்னா அவன் தம்பி பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஆனா உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியல. இந்த ஃபேக்டரி, இந்த சொத்து, இது எல்லாமே உனக்கும் உன் பசங்களுக்கும் தான் வந்து சேரணும். ஆனா வினய் எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனா பாவம் கஷ்டப்படுறதுலாம் விகாஸ் தானே. சின்ன வயசுல இருந்தே இந்த விகாஸ் ரொம்ப உழைக்கிற பையன் தெரியுமா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உண்மையதாமா சொல்றேன். இன்னைக்கு உனக்கு பார்க்க எல்லாம் நல்லா தான் தெரியும். ஆனா போக போக பாரு, அந்த வினயும் பாரதியும் வந்து உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவாங்க. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். கேட்டா கேளு, கேட்காட்டி போவோம் விருப்பம். இதே மாதிரி சித்தி போய் பாரதி கிட்டயும் பேசுறாங்க. அவங்க பேசினதை கேட்டு சீமாவும் பாரதியும் ராத்திரி எல்லாம் தூங்காம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருவேளை சித்தி சொல்றது உண்மையா இருந்ததுன்னா நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். ஒரு பக்கம் பாரதியும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இப்படி நடக்குமா? சித்தி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து சொல்லிருக்காங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடுத்த நாள்ல இருந்தே பேச்சு குறைஞ்சிடுச்சு. போக போக சின்ன சின்ன விஷயத்துக்கே அவங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சித்தி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சீமா விகாஷ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இப்ப நாமளும் உங்க தம்பி குடும்பமும் பிரியறதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா அவங்களும் அவங்க சொந்த கால நிக்க கத்துக்கணும்ல. ஃபேக்டரி ஆரம்பிச்சது என்னமோ நீங்க தான். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ?
வினய் என்னோட சொந்த தம்பி. அவனை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போக சொல்லிட்டு இருக்க? ஆமா, எப்படியும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கணும்ல. இன்னைக்கே நாம இதை பண்ணிடலாம். என் பசங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை நான் யாருக்கும் தரமாட்டேன். இன்னொரு பக்கம் பாரதியும் வினய் கிட்ட இருந்து பிரிஞ்சு போகணும்னு சொல்றான். இப்படியே போக போக 2 பேருக்குள்ள சண்டை பெருசாயிடுச்சு. ஒரு நாள் விகாஸ் வந்து வினய் கிட்ட என்ன சொல்றான்னா, வினய், எனக்கு தெரிஞ்ச நாம 2 பேரும் இந்த வீட்டை பிரிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சொத்து இருக்கோ அதை சரிபாதியா பிரிச்சிருப்போம். வினயும் இததான் ஆசைப்பட்டான். 2 பேரும் அடுத்த நாளே அவங்களோட சொத்து எல்லாத்தையும் பிரிச்சிடுறாங்க. வினய் தனியா வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுறான். 2 பேரையும் பிரிச்சதுல சித்தி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி சில நாட்கள் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள், என்னாச்சுங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் சிடுசிடுன்னு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்றதுமா, வியாபாரம் சரியாவே ஓடுறதில்ல. முன்ன மாதிரி இப்ப நிலைமையும் சரியில்லை. கடங்காரங்க தான் இப்ப அதிகமாயிட்டு இருக்காங்க. எனக்கு நல்ல பொருளை மட்டும்தான் தயாரிக்க தெரியும். ஆனா வினய் மாதிரி என்னால பொருளை விற்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விகாஸ் அவரோட அறைக்குள்ள போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பாரதியும் வினய் கிட்ட இதே கேள்விதான் கேக்குறாங்க. என்னாச்சு? எதுக்காக இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? பாரதி, என்கிட்ட எதுவும் கேட்காத. இந்த புது வியாபாரத்தை என்னால பண்ண முடியல. எனக்கு பொருளை விற்க மட்டும்தான் தெரியும். ஆனா நல்ல பொருளை தயாரிக்கிறது விகாஸ் அண்ணாக்கு மட்டும்தான் தெரியும். இப்பெல்லாம் வர வருமானத்துல சின்ன சின்ன செலவு கூட என்னால சமாளிக்க முடியல, தெரியுமா? வினய் சோகமா அங்க உட்கார்ந்துடுறான். அதுக்கப்புறம் சீமா ஒரு நாள் சித்தியோட அறை கிட்ட போகும்போது உள்ள இருந்து சித்தி சத்தமா பேசிக்கிட்டு இருந்ததை கேக்குறாங்க. கத்தி சிரிச்சு யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அட சம்பா, நான் உனக்கு என்னன்னு சொல்றது? சீமாவும் பாரதியும் இப்ப எப்படி தரமா இருக்காங்க. வாழ்க்கையில அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டாங்க. வினயும் விகாசும் நான் போட்ட திட்டத்துல பலி ஆயிட்டாங்க. சீமா சித்தி சொன்ன எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் இந்த மொத்த விஷயத்தையும் பாரதி கிட்ட சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் அவங்களோட கணவர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சது என்னன்னா, இது எல்லாத்தையும் பண்ணது அவங்களோட சித்தி தான். அடுத்த நாள் விகாஸ் வினய் கிட்ட என்ன சொல்றான்னா, வினய், என்ன மன்னிச்சிருப்பா. நீ இப்ப உன்னோட வேலையை பாத்துக்கோ. என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்னோட அண்ணன். தப்பு பண்ணது 2 பேரும் தான். நம்ம தேவையில்லாம சித்தியோட பேச்ச கேட்டுட்டோம். ஆமாப்பா, மத்தவங்க சொல்றத நாம என்னைக்கும் கேட்க கூடாது. நாம சேர்ந்திருந்தாதான் எல்லாத்துலயும் வெற்றி பெறுவோம். நாம தனித்தனியா சந்தோஷமா இருக்கவே முடியாது. சீமாவும் பாரதியும் கூட அவங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மன்னிப்பு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிரு பாரதி, நான் தேவையில்லாம சித்தி பேச்ச கேட்டேன். இல்லக்கா, தப்பு பண்ணது நானும் தான் சித்தி சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டேன். ஆனா இனி ஒரு நிமிஷம் கூட அவங்க இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு 2 பேரும் சித்தி கிட்ட போறாங்க. போய் என்ன சொல்றாங்கன்னா, சித்தி, எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புனீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. என்னைக்கு உங்களுக்கு எங்க மேல உண்மையான அக்கறை இருக்கோ அப்ப நீங்க வந்தா போதும். காந்தா அங்கிருந்து ஊருக்கு திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னைக்கும் விகாசையும் வினையும் பிரிக்கிறதுக்காக அவங்க திட்டம் போடவே இல்லை. விகாசும் வினையும் இதுக்கு முன்னாடி மாதிரி சேர்ந்து வாழ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கிறது தான் நல்லது. வெளியாட்கள் வந்து சொல்ற பேச்ச என்னைக்கும் கேட்க கூடாது.